வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒருத்தர் 2 பேர் என்ன வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க வீடியோ போடுறத வச்சு. நான் லாஸ்ட் போட்ட வீடியோக்கு அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டுங்க. எனக்கு இந்த 3 மாதத்தில் கிடைக்காத அளவுக்கு சப்போர்ட் அந்த ஒரு வீடியோவில் கிடச்சிருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்மள எல்லாருக்குமே வந்து இருக்கும் இந்த விஷயம் என்னென்னா, நம்ம நல்லவங்க, நம்ம நல்லது நினைக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. ஆனால் கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதுங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கும் கூட இருந்திருக்கு, ஆனால் இப்போல்லாம் கிடையாதுங்க. இந்த மூமெண்ட்டில் நம்ம நல்லவங்க, நம்மளுக்கு நல்லது நடக்கலன்னு கவலைப்பட்டிருக்கவங்களுக்காக ஒரு குட்டி கதைங்க. அதாவது சொர்க்கலோகத்தில் வந்து தேவதைகள் வந்து தான் அவங்க தான் வரம் கொடுக்குறதுங்க பூமியில் உள்ளவங்களுக்குலாம், அவங்கவுங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரியும். அப்போ வந்து ஒரு குட்டி தேவதை வந்து ட்ரைனிங் மாதிரி செஞ்சுருக்குங்க. பெரிய தேவதையை அதை ட்ரெயின் பண்ணணும். என்னன்னா அது வயசாயிடுச்சு, அது ரிட்டையர் ஆக போகுது. அப்போ வந்து கீழே வந்து சொன்னாக்க ஒரு பெரிய பணக்காரங்க அவங்க அந்த பணக்காரருடைய கஷ்டப்படுற ஏழையான ஒரு உறவு மாதிரி வந்து 2 பேரும் அவங்க உருவத்தை மாத்திட்டு வந்து கதவை தட்டுறாங்க. அந்த செல்வந்தர் வந்து கதவை திறக்கிறாருங்க. திறந்த உடனே பிடிக்கல அவருக்கு, இவங்க வந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி சேஞ்ச் ஆகுதுங்க. இருக்கிறதே அவங்க வீட்டில் இருக்கிறது ரொம்ப மோசமான ஓட்ட உடசலாக்க ஒரு ரூமை கொடுத்து ஏதோ ஆகாவளி சாப்பாடை ஒன்று கொடுத்து தங்க வச்சுக்காருங்க. அப்போ நைட்டு வந்து அந்த 2 பேரும் தூங்கிக்கிறாங்க. அப்போ நைட்டு குட்டி தேவதை தூங்கிட்டு போய் டப்பு டப்பு டக்குன்னு அடிக்கிற மாதிரி முழிச்சு பார்த்தா அந்த பெரிய தேவதை வந்து என்ன பண்ணிருக்கோம், அந்த வீட்டில் வந்து தரையில ஏகப்பட்ட உடசல் கீரெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து நல்லா அழகாக பேக் பண்ணி சீல் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து அது காலையில் எழுந்திரிச்சு போய்ட்டுறோன்னு கிளம்பி வந்துட்டாங்கங்க. அடுத்து இன்னொரு வீட்டுக்கு அதேமாரி ஒரு சாதாரண சராசரியான ஒருத்தருடைய வீட்டுக்கு அதேமாரி மாறு வயசில் அவர் ரிலேஷன் மாதிரி போகிறப்ப அவர் சாதாரண வீடு தான் வச்சுருக்காரு. ஆனாலும் அவங்க உறவை வந்து ஏழ்மையாக இருக்காங்கன்னு நினைக்காம உள்ளே விட்டு நல்லா சாப்பாடை கொடுத்து அவங்க வீட்டிலே இருக்கிறத தங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ரூமில் கொடுத்து தங்க சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது குட்டி தேவதைக்கு வந்து டப்பு டப்பு சத்தங்கிட்டு இருந்திருக்கு. எந்திரிச்சு பார்த்தா அந்த பெரிய தேவதை வந்து உடச்சிருக்கு, நல்லா தரையெல்லாம் உடச்சிருக்குது. என்னடா இது இப்படி பண்ணுது, ஆனால் ட்ரெயினியே நம்ம கேட்க முடியாது அப்படின்னு சைலண்டாக இருந்துச்சு குட்டி தேவதை. பெரிய தேவதை ரிட்டையர் ஆகும்போது உனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சான்னு கேட்குது, எத்தனையோ வருஷங்களுக்கு கழிச்சு. அப்போ சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் புரிஞ்சது, சில விஷயங்கள் புரியல. நல்லவங்களுக்கு நீங்கள் இப்படி இந்த மாதிரி கெடுதல் பண்ணீங்க, கெட்டவருக்கு வந்து இந்த மாதிரி வீட்டை வந்து பூசி கொடுத்தீங்க, நல்லா பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் நல்லவங்க வீட்டை உடச்சிட்டு வந்தீங்கன்னு. இங்கே வா உனக்கு காமிக்கிறேன், வா போவோம் அப்படின்னு திருப்பி அந்த வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. செல்வந்தர் வீடு அதே நிலைமை இருந்திருக்குது. எப்படி இருந்ததோ ஒரு 50 வருஷம் முன்னாடி அப்படியே இருந்திருக்கு. ஆனால் சாதாரணமாக இருந்த ஒருத்தருடைய வீடு வந்து அந்த செல்வந்தரோட பெரிய மாளிகையாக இருந்திருக்கு. என்னன்னு கேட்டால் பேர் வீட்லேயுமே புதையல் இருந்தது, தரைக்கு அடியில். அந்த செல்வந்தர் வீட்டில் வந்து தரையில் விழுந்த கீரல்னால அந்த புதையல் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அதை அடைச்சு அந்த செல்வந்தனுக்கு இந்த புதையல் கண்ணில் காட்டாத அளவுக்கு பண்ணிட்டேன். ஆனால் இவருக்கு வந்து புதையல் அடியில் இருக்கிறது தெரியாதனால தரையை பேத்து விட்டு அவர் பார்த்தா அந்த புதையல் கண்டுபிடிக்கிற மாதிரி செஞ்சு வச்சேன். அவர் அந்த புதையல் எடுத்து இன்னைக்கு நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு. நல்லவங்களுக்கு அப்போ தெரியாது நம்மளுக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக நல்லது தான் நடக்கும், ஆனால் லேட்டாக தெரியும். நம்ம நல்லவங்க, நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஓகேங்க, வீடியோ பெருசாக போச்சுன்னா எனக்கு வியூஸ் போகாது. தேங்க்யூ, பபாய், டேக் கேர், லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.